தனது தந்தையுடன் 11 வயதில் பேருந்தில் பயணம் செய்தபோது ஏற்பட்ட பயங்கர அனுபவத்தை நடிகை ஆண்ட்ரியா பகிர்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி பாடகியாக வலம் வருபவர் ஆண்ட்ரியா. 10 வயதிலேயே இசைக்குழுவில் பாட ஆரம்பித்த இவருக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு கண்டனால் முதல் என்ற படத்தில் கேமியோ ரோல் நடிக்க வாய்ப்பும் கிடைத்தது. இதையடுத்து 2006ஆம் ஆண்டு கௌதம் வாசுதேவ் மேனனின் இயக்கத்தில் உருவான வேட்டையாடு விளையாடு படத்தில் கமாலினி முகர்ஜிக்கு பின்னணி குரல் கொடுத்த ஆண்ட்ரியா 2007ஆம் ஆண்டு சரத்குமாருடன் பச்சைக்கிளி முத்துச்சரம் என்ற படத்தில் நடித்தார். தொடர்ந்து 1000ல் ஒருவன், மங்காத்தா, அரண்மனை, தரமணி, துப்பறிவாளன், விஸ்வரூபம் 2, வடசென்னை, மாஸ்டர், அரண்மனை 3 போன்ற படங்களில் நடித்துள்ளார். தற்பொழுது தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத பாடகியாகவும் நடிகையாகவும் உள்ள ஆண்ட்ரியா தனக்கு சிறுவயதில் நடந்த சம்பவம் குறித்து பேசியுள்ளார். அதில் தனக்கு 11 வயது இருக்கும் பொழுது ஜீன்ஸ் மற்றும் டி-ஷர்ட் அணிந்து கொண்டு தனது தந்தையுடன் பேருந்தில் சென்று கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது திடீரென ஒரு நபரின் கை தனது டி-ஷர்ட் உள்ளே வருவது போல் உணர்ந்ததாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி சென்று அமர்ந்து விட்டதாக கூறிய அவர் இந்த சம்பவத்தை தனது தாய் மற்றும் தந்தை இருவரிடம் தான் கூறவில்லை என்றும் ஏன் அதை பெற்றோரிடம் தெரிவிக்கவில்லை என்று தனக்கு அப்போது தெரியவில்லை எனவும் கூறியுள்ளார். ஏனென்றால் தாம் அந்த வகையில் நமது சமூகத்தால் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்றும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பெரிதாக பேச வேண்டாம் என்று சமூகம் விரும்புகிறது என்றும் கூறியுள்ளார். தற்போது அவரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.